أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم. Good morning, students. Good morning. So, public exam started. So, all the best for your success, first of all. Be relaxed, okay? ஒன்றும் கிடையாது. This exam வந்து public exam வந்து நீங்கள் ரெகுலராக குவார்டர்லி, ஆஃபர்லி, மிட் டேர்ம் எல்லாம் என்ன எழுதுனீங்களோ the same exam தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இது ஒன்றும் பெரிய வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது எக்ஸாம் நீங்கள் எழுத போகல. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் த எக்ஸாம். இது உன்னுடைய எப்போவுமே படித்த எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. ரிலாக்ஸாக போய் எழுதுங்க. எப்பவுமே உன்னுடைய எக்ஸாம்ஸ், உன்னுடைய பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கணும். அதுதான் மெயின். ஒரு பொறுப்போட இந்த எக்ஸாம் எழுதணும். நீ மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த எக்ஸாமில் உன்னுடைய ஒவ்வொரு மதிப்பெண்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உணரணும். சரியா? ஒரு மார்க், அரை மார்க் கூட உன்னுடைய மதிப்பெண்கள் அந்த சர்டிஃபிகேட்டில் வருது. ஸோ அதுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக நிதானமாக பண்ணுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து மேலே வந்திருக்கீங்க. பல வருஷமாக பள்ளியை படித்து மேலே வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் பப்ளிக் எக்ஸாம் வந்திருக்கிறோம். ஸோ இதோட சீரியஸ்னஸ்க்கு தெரிஞ்சு இதுதான் உங்களுடைய எதிர்காலங்கிறதுக்காக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த எக்ஸாமோட ஒவ்வொரு மார்க்கும் பாருங்க. இதுக்காக தான் நீங்கள் எவ்வளோ வருஷம் படிச்சிருக்கீங்க. இந்த ஒரு எக்ஸாமுக்காக தான். சரியா? ஸோ அதோட சீரியஸ்னஸ்க்காக நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு பார்த்துருங்க. மிஸ்டேக்குனால தான் மார்க் குறையுது. மற்றபடி நீங்கள் படிக்காமல் தெரியாமல் எல்லாம் விட்டுட்டு வர்றதில்லை. நீங்கள் டென்ஷனில், அவசரத்தில் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுறீங்க. படித்ததையே மறந்துடுறீங்க. தவறான ஆன்சரை எழுதிட்டு வரீங்க. சில பேர் வந்து அவுட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட என்ன பண்ணுங்க, கொஸ்டின் நம்பரையாவது எழுதிட்டு வாங்க. ஏதாவது நீ வந்து நோ மைனஸ் மார்க் இல்லையா? நோ மைனஸ் மார்க் போது அட்டன் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுமோ எல்லாத்துக்குமே நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. திரும்ப சொல்கிறேன், எக்ஸாம் ஹாலில் வந்து பதற்றமே வராதுங்க. சரியா? நார்மலாக இருக்கிற எக்ஸாம் பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது. கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க, நம்பிக்கையோட எழுதுங்க. உங்களுக்கு எல்லாமே எழுத முடியும். பதற்றத்தில் வந்து பண்ணுறதுனால உனக்கு எதுவுமே திருப்பி ரீகால் பண்ண முடியாது. நீ படித்ததே நீ மறக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய டென்ஷன் தான். நிறைய டென்ஷன் ஆகியிருப்பாங்க. உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சு எப்படா அந்த எக்ஸாம் நம்ம முடிப்போம் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? அதனால என்ன ஆகும், இந்த ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் டே நல்லா பொறுப்பாக அமைதியாக இருப்பீங்க. போக என்ன ஆகும், அப்படியே ஆட்டம் ஜாஸ்தியாகும். அது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி அமைதியாக இருக்கு எக்ஸாம் எழுதணும். அதுதான் நிறைய பேர் நோம்பு வச்சுருக்கீங்க. இந்த நோம்பு காலத்தில் வந்து ப்ராப்பராக அந்த டயர்டாக இருக்கக்கூடாது. லாஸ்ட் இயர் நோம்பு தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்தது. அந்த நோம்புடைய நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுத முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, எக்ஸாம் ஆளுக்கு படிக்க கூட முடியலைங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நோம்பு வந்து ஒரு எனர்ஜி தான் கொடுக்கும். நோம்புனால வந்து யாரும் டயர்டாக மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தவறான முறையில் நம்ம வந்து நோம்பு அந்த சகரெல்லாம் செய்கிறதுனால டயர்டாகுது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஃபுல் டே நம்ம எக்ஸாம் எழுதணும். பசி எடுத்துகிட்டு வீட்டில் என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகுது. அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டா தூக்கம் தான் வரும், லேசினஸ் தான் வரும். உனக்கு இருக்க எனர்ஜி வராது. கொஞ்சமாக சாப்பிடுங்க. சகரில் வந்து கொஞ்சமாக சாப்பிடுங்க. ரெண்டாவது விஷயம், நைட்டில் சுற்றுறது
கத்திக்கிட்டு இருப்பீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வர இத்தனை வருஷமா ஒரு வருஷமா படிக்காம கடைசி நிமிஷத்துலாம் இன்னும் அங்கே போய் ஹாலில் அந்த ஒரு கொஸ்டினை படிக்காமல் வந்துட்டேன், அந்த 5 மார்க்கை படிக்காமல் வந்துட்டேன், அந்த 2 மார்க்கை விட்டேன், டைம் இல்லையா, அதெல்லாம் எல்லாமே ஒரு மைண்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதையும் விட்டு வந்தோம் மறந்துட்டோம் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் நினைக்காம எல்லாமே நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க. சரியா? கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஸோ நிறைய பிளேயர்ஸு நோம்பு டைமில் விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க, நோம்பு வச்சுக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்க. நிறைய தொழிலாளர்கள் லேபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு வச்சுக்கிட்டு கம்பெனிஸ் போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அதனால் நோம்பு வந்து உனக்கு எனர்ஜியை தான் கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து கிஃப்டடான ஒரு புனிதமான மாதம். இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக எழுதுங்க, ப்ரே பண்ணிக்கிடுங்க உங்களுடைய எக்ஸாமுக்காக மார்க்குக்காகவும். வேறுபடி எக்ஸாம்